Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ வாங்க தைப்பூசத்தோட vlog பார்க்கலாம். அதாவது டியூஸ்டேயோட vlog ஆஃப்டர்நூன்லேருந்து டின்னர் வரைக்கும். ஸோ லன்ச் டைம் வந்தாச்சு. மார்னிங்கே லன்ச் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணுறதுனால நான் லன்ச் மார்னிங்கே ரெடி ஆயாச்சு. ஸோ சாம்பார் தான் வச்சுருந்தேன், மாங்காய் போட்டு சாம்பார். ஷஷ்வந்த்துக்காக பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். பிகாஸ் அவர் வீட்டில் இருந்தாலே கொஞ்சம் பருப்புனா ரொம்ப பிடிக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு பருப்பு நெய் பிடிக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் பருப்பு நெய் அப்படின்னா. அண்ட் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சொரக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அதையும் நான் ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதையும் வச்சுருந்தேன் நான். ஆக்சுவலி அவனுக்கு பொரியலில் தேங்காய் பூ போட்டால் ஷஷ்வந்துக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஸ்டில் நீ கொஞ்சோண்டு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு வச்சேன் அவனுக்கு. ஸோ எப்போவுமே வீக் டேஸில் என்னைக்காவது ஹாலிடே இருந்தது அவனுக்கு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம் டிவி பார்த்துட்டே. பட் அவனுக்கு பிடிச்ச சேனல் தான் ஓடும், கிட்ஸ் சேனல் தான். அண்ட் அம்மா வந்திருந்தபோது தங்கச்சி வீட்டுக்கிட்ட முருங்கை மரம் இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை எனக்கு பறித்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அது எனக்காக நான் பண்ணியிருந்தேன். ஷஷ்வந்த் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு பொரியல் பிடிக்காது. கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவனுக்கு கீரை சாம்பார், கீரை கூட்டு அந்த மாதிரி இருக்கணும். அந்த கீரையாக அவனுக்கு தெரியக்கூடாது அது. பட் முருங்கைக்கீரையில் அப்படியே இலையாக தெரியும் இல்லையா? ஸோ வேண்டான்னு சொன்னால் எவ்வளோ ஓகே சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ முருங்கைக்கீரை சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அம்மா மாங்காய் தொக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே வச்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னங்க ஹெவியாக லஞ்சு சாப்பிட்டாலே அடுத்து என்ன, நம்ம ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுவோம், டெசர்ட் அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதுவும் ஊர்லேருந்து யாராவது வீட்டுக்கு வந்திருந்தாலே, அம்மா அப்பா தங்கச்சி யார் வந்திருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் ஸ்வீட் இருக்கும். ஸோ அதனால் ஸ்வீட் இருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லட்டு, மைசூர் பாக்கு, அண்ட் இங்கே சந்திரகலான்னு சொல்கிறாங்க. திருச்சியில் நாங்கள் அதை கோவாபுரி சொல்லுவோம். அண்ட் திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அர்ச்சனா ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ஷாப் தான். அங்கேருந்து தான் எப்போவுமே ஸ்வீட் வாங்குவோம் நாங்கள். வேறு எந்த கடையிலையும் அம்மா அப்பா வாங்க மாட்டாங்க. ஸோ ஸ்வீட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஷஷ்வந்த் சார் தூங்கலை. அவர் ஃபுல்லாக உட்காந்து கிட்ஸ் சேனல் தான் பார்த்துட்டு இருந்தார். எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுனால எந்திரிச்சு வந்தாச்சு. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் சேனல் மாற்று, இது சாமி பாட்டு வையின்னு சொன்னேன். ஸோ மாற்றிட்டு இருந்தார் சார். மற்ற சேனல் எதுவும் வைக்க சொன்னால் வைக்க மாட்டான். அது என்னமோ தெரியாது, இந்த கந்தசஷ்டி கவசம் வைக்க சொன்னால் மட்டும் வச்சுடுவார் சார். அது என்னன்னு எனக்கு தெரியாது. அது கரெக்டாக அது முடிகிற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் டக்குன்னு சேனல் மாற்றிடுவான். அண்ட் அம்மா வந்திருந்தப்போ பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பூ பார்த்திங்கன்னா அடுத்த அவங்க சண்டே வந்திருந்தாங்க, சண்டே கிளம்பிட்டாங்க. அண்ட் சண்டே வந்துட்டு சண்டேவே கிளம்பியாச்சு. அண்ட் மண்டே நான் வைக்கலை. ஸோ தைப்பூசம் அன்னைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். ஸோ சார் உட்காந்து அவரும் பாடிட்டு இருந்தார். ஷஷ்வந்த் சாரும் கந்தசஷ்டி கவசம். அவனுக்கு என்ன புரியும்னு தெரியாது, பட் இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் அந்த ஒரு ரிதமோடு அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டாச்சு விளக்கேற்றி. ஸோ பூ தனியாக போய் வாங்க முடியல. ஸோ அம்மா வாங்கிட்டு வந்த பூலேயே கொஞ்சம் கொஞ்சம் விளக்குக்கு, முருகனுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சாச்சு. சாமியும் கும்பிட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் டைம். ஸோ லீவ் விட்டுட்டாங்க, 1 டே லீவ் விட்டாங்கன்னா அன்றைக்கி ஸ்கூல் விட்டு ஹோம்ஒர்க் முடிச்சிடுன்னு சொன்னால் முடிக்க மாட்டார். எப்போயாவது முடிச்சிடுவான் அவனே மூடு இருந்தது அப்படின்னா, இல்லைன்னா பண்ண மாட்டார். ஸோ கடகடன்னு உட்காந்து அதை பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அவர் உட்காந்து ஒரு சைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் எல்லாமே எழுதி கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, நான் என்ன எழுதி கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி படித்து வீட்லேயே ஹோம் டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க சில சப்ஜெக்ட்ஸு. ஸோ அதுக்காக தான் ஹோம் டெஸ்ட்டுக்காக கொஷின்ஸ் எழுதி கொடுத்துட்ருந்தேன். அவனே சம்டைம்ஸ் கொஷின்ஸ் எழுதுறேன்னு சொல்லுவான். பட் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்படியே லைனாக அந்த பேட்டர்ன் படியே எழுதுவான். நான் கொஷின் எழுதும் போது மாற்றி மாற்றி எழுதுவேன். ஸோ அப்போ தான் குழந்தைங்க புரிஞ்சு படிக்கிறாங்களா இல்லை அப்படியே மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்களான்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் கொஷின்ஸ் எழுதி கொடுத்துட்ருந்தேன்.
அண்ட் ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு. டின்னருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா கம்பு இட்லி தான். அண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ரேஷியோ படி எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். கம்பு இட்லி, சோள இட்லி இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் ஆப்டாக வந்து குருமா நல்லாயிருக்கும். தக்காளி குருமா, உருளைக்கிழங்கு குருமா. நான் வந்து மதியத்துக்கு வச்ச சாம்பாரே இருந்தது. அண்ட் அதோட வந்து இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி அண்ட் சாதா பருப்பு பொடி எல்லாமே இருந்தது. ஸோ அதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பிகாஸ் மார்னிங்கில் இருந்தே கொஞ்சம் ஒர்க்காக இருந்தது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். அண்டு நார்மலாக மாவில் இட்லி மாவில் ஊற்றுறத விட இந்த மாதிரி கம்பு, சோளம், குதிரைவாளி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கும் ஹெல்தி அண்ட் குழந்தைங்களுக்கும் இந்த வயசுலேருந்தே பழக்கி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ண இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த vlog எண்டாவது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.